ஓட்டு வந்து நிறையா திமுகன்னு சொல்கிறாங்க. அதோடைய காரணம் என்னவா இருக்கும்? பார்த்திங்கன்னா, திமுக ஆட்சியில் வந்து நிறைய பெண்களுக்கான பல நலத்திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. இப்போ எங்கள் பக்கத்து வீட்டிலே பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் தொகை இப்போது ரூ. 5000 அனுப்பினாங்க. அதனால் அவங்க எவ்வளோ பயனடைஞ்சாங்கங்கிறத என்னால் ரியலிஸ்டிக்காக பார்க்க முடியுது. அதுவும் இல்லாமல் புதுமை பெண் திட்டம் பார்த்திங்கன்னா, 6லேருந்து 12வது வகுப்பு வரைக்கும் படிக்கிற குழந்தைங்க, அரசு பள்ளியில் படிக்கிற குழந்தைங்க கண்டினியூட்டியாக படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மாதம் ஆனால் ரூ. 1000 அனுப்புகிறாங்க. அதுவுமே அது எவ்வளோ பயனுள்ளதாக இருக்குது. அதனால் டிஸ்கண்டினியூ ஆகாமல் அவங்களால எஜுகேஷனை கண்டினியூ பண்ண முடியுது. அப்புறம் பார்த்திங்கன்னா, மகளிர் விடியல் பயணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இலவசமாக பேருந்தில் போயிட்டு வரது. இதில் நானுமே பயன்பட்டிருக்கேன். இங்கே சுற்றி இருக்க மக்களும் அதனால் நிறைய பயனடைஞ்சிருக்காங்க. அதனால் மோஸ்ட் ஆஃப் தெம் கேர்ள்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஏன்னா அதனால் நிறைய பெனிஃபிட் அவங்களால அடைஞ்சிருக்காங்க. அதனால் திராவிட மாடல் ஆட்சிக்கு தான் அதிகமாக சப்போர்ட் பண்ணுவாங்க. திராவிட மாடல் 5 ஆண்டு கால ஆட்சி செயல்பாடுகள் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குது. மக்கள்கிட்ட நிறைய திட்டங்கள் வந்து போய் சேர்ந்துருக்கு. அதனால் கண்டிப்பாக அவங்க தான் வெற்றி பெறுவாங்க. முதலமைச்சர் மேலே அதிருப்தி இருக்கிறதா சொல்கிறாங்களே, அந்த மாதிரி கிடையாது. உங்களில் ஸ்டாலின்னு சொல்லிட்டு அவர் போய் நேராக கருத்தை வந்து மக்கள்கிட்ட வந்து என்ன குறை இருக்குது, என்ன நிறைய இருக்குன்னு நேரடியாக இன்டர்வியூ கொடுக்குறாங்க. எந்த முதலமைச்சரும் அந்த மாதிரி எனக்கு செஞ்சதா தெரியல. அவர் நிறையா ஸ்கீமை பற்றியும் பேசியிருக்காங்க. அவங்களோட குறைகளையும் நிவர்த்தி பண்ணியிருக்காரு. அதனால் அவங்க ஆட்சி தான் கண்டிப்பாக வரும்.